தொடப்பம் என்ன சாணி சட்டியையே எடுத்து தலையில போடுவா. நீ ஒழுங்கா முறையா குடுத்தனும் நடத்தலன்னா ஜாதகம் பார்த்து கொடுத்த நான் என்னடா பண்ணுவேன் கடங்காரா. அப்பா மூச்சு வாங்குது. 10 தெருல துரத்திட்டு வந்திருக்கான். என்ன புஜி சௌக்கியமா? என்ன இப்படி மூச்சு வாங்குற? நான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறதால தான் என்ன பார்த்து சௌக்கியமான்னு கேக்குற. இல்லனா என் பொண்டாட்டிய பார்த்து இல்ல கைய விரிக்கணும். அபசகனமா பேசாத. இப்ப நான் உன் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். வீட்டுக்கா? வீட்டுக்கான்னு சொன்ன உடனே ஏதோ சுனாமி வந்த மாதிரி பதட்டப்படுற. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு ஆபீஸ் லீவு. வீட்டுல இருந்திருப்பாளே. இருந்தாங்க. உங்களை சோஃபால உட்கார வச்சு குடிக்க தண்ணி கொடுத்து அந்த தண்ணி தொண்டையில இறங்குறதுக்குள்ள என்னை பத்தி கழுவி ஊத்தி இருப்பாளே. ஆமாப்பா ஆமா. என்ன சொன்னா? இந்த துப்பு கெட்ட மனுஷனுக்கு புத்தியே இல்ல. நான் சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொட்டுறேன். இவருக்கு தான் ஒரு வேலையும் இல்ல. பேசாம மூடிக்கிட்டு வீட்டோட இருக்க வேண்டியது தானே. 600 ரூபாய்க்கு பஸ் பாஸ் வாங்கிக்கிட்டு தெரு தெருவா நாய் மாதிரி திரிஞ்சு ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தலையெழுத்தா சொன்னாலும் அந்த ஜடத்துக்கு புரிய மாட்டேங்குது. ஜடம்னு சொன்னாலா? நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா டயலாக் போட போறேன்? உள்ளதை தானே சொல்றேன். எவன் சரியா கொடுத்தன நடத்தலன்னாலும் எவன்டா இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சவன்னு இவர் தலை உருளுது. இது புரிய வேண்டாமா? நான் மார்க்கெட்டுக்கு காய் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கபாலிங்கிறவன் இவரை துரத்திட்டு ஓடுறான். சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இத்தனைக்கும் இவரை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பவே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொன்னேன். அம்மாவுக்கு பயந்து வேண்டான்னுட்டாரு. இப்போ ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பயந்து தேவையில்லாம தெரு தெருவா ஓடிட்டு இருக்காரு. உங்க ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கறா. சரி விடுங்க. என்ன விஷயமா என் வீட்டுக்கு போனீங்க? என்ன சார் இது? உங்க வைஃப் இந்த பாட்டு பாடி இருக்கா? கொஞ்சம் கூட உங்களுக்கு சூடு சொரணையே காணுமே. வழக்கமா அவ பாடுற பாட்டு தான். என்ன இன்னைக்கு ஜடம்னு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா டயலாக் போட்டிருக்கா. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் என்னோட ஹாபியை மாத்திக்க முடியுமா? வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கேளுங்க. இருந்தா கொடுக்க போறேன். பைசா எல்லாம் கடன் இல்ல. என் பையன் ஜாதகம் நல்ல பொருத்தமா பொண்ணு பார்க்கணும். உங்க வைஃப் உங்களை திட்டத்தை பார்த்தா பாவமா இருக்கு. திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல். அவளுக்காக என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா?